Hello everyone, today we are going to discuss about chapter 1 part 2 and today's topic is barter system, constraints in barter system and also elimination of hindrances in commerce. Already I have told what is meant by barter system. Barter system is nothing but exchange of goods for goods. ஒருத்தவங்க கிட்ட இருக்க பொருளை வச்சு இன்னொருத்தவங்க கிட்ட பொருளை மாற்றினா அது பேர் என்னன்னு சொல்லுவோம், barter system அப்படின்னு சொல்லுவோம். Goods were exchanged for goods prior to invention of money. எப்போ கூட்ஸோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க, மணி இன்வென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஈச் பார்ட்டி டு பார்ட்டர் must have surplus stock for the trade to takes place. ரெண்டு பேர்கிட்டையுமே, அதாவது ஈச் பார்ட்டினா யார் ரெண்டு பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் இருக்கணும். சர்ப்ளஸ் மீன்ஸ் நிறைய, அவங்கக்கிட்ட அவங்களுக்கு போதுமான அளவு இல்லாமல் நிறைய இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பார்ட்டர் சிஸ்டம்குள்ளேயே வர முடியும். Both the buyers and sellers should require the goods each other separately. That means ரெண்டு பேருக்குமே தேவையான பொருளாக இருக்கணும். ஏக்கு ஆப்பிள் இருக்குது, பிக்கு பனானா இருக்குது அப்படின்னா ஏக்கு பனானா தேவையாக இருக்கணும், பிக்கு ஆப்பிள் தேவையாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் பார்ட்டர் சிஸ்டம் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஏட்ட பனானா இருக்குது, பிகிட்ட ஆப்பிள் இருக்குது, ஓகே, ஆனால் பிக்கு பனானா தேவை கிடையாது அப்படின்னா அங்கே பார்ட்டர் சிஸ்டம் எக்ஸிஸ்ட் ஆகாது. டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ், ரெண்டு பேருக்குமே தேவையான பொருள் இருந்தால் மட்டும்தான் பார்ட்டர் சிஸ்டம் எக்ஸிஸ்ட் ஆகும். பையர் அண்ட் செல்லர் ஷுட் மீட் பர்சனலி டு எஃபெக்ட் த எக்ஸ்சேஞ்ச். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நேரில் மீட் பண்ணால் மட்டும்தான் பார்ட்டர் சிஸ்டம் மூலயமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே முடியும். இல்லைனா அங்கே பார்ட்டர் சிஸ்டமே வராது. ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கனாக்கா மணி இன்வென்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், பணம் கொடுத்துட்டு நம்ம ப்ராடக்டை வாங்கிக்கிறோம். ப்ரொடியூசரை நேராக நம்ம மீட் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஓல்டன் டேஸில் பார்த்திங்கன்னா பார்ட்டர் சிஸ்டமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணால் மட்டும்தான் பார்ட்டர் சிஸ்டம் எக்ஸிஸ்ட் ஆகும். Then now we are going to discuss about constraints in barter system. Constraints means கட்டுப்பாடு. என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் barter சிஸ்டமில் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். The barter system envisages mutual exchange of one's goods to other goods without money as a medium of exchange. மணி இல்லாமையே ஒருத்தர்கிட்ட இருக்க பொருளை வச்சு இன்னொருத்தரும் barter system ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The barter system had any difficulties as follows. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் barter சிஸ்டமில் இருக்கலாம். They are lack of double coincidence of wants, non-existence of common measure of value, lack of direct contact between producer and consumer, and lack of surplus of stocks. These are the 4 constraints in barter system. And moreover, this was an important question in this lesson, important 5 mark question. These can be asked as a 5 mark in the public examination and also moreover in quarterly, half yearly and revision exams also. Lack of double coincidence of wants, as I told, okay, ஒருத்தர்கிட்ட இருக்க பொருள் இன்னொருத்தருக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், barter சிஸ்டமே ஃபாலோ பண்ண முடியும். இப்போது he is saying that he is A and he is B, okay, but I want rice, I have banana to exchange with apple. B is saying, B is asking to A, he want apple, but A is saying to B that I want only rice, I don't want banana. என்ன சொல்கிறாங்க இங்கே, B ஏக்கு ஏ கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஆப்பிள் வேணும், நீங்கள் தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனால் பி என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரைஸ் தான் வேணும், எனக்கு பனானா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா barter சிஸ்டம் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே தேவையான பொருள் கிடையாது. தட் இஸ் கால்ட் அஸ் லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ட்ஸ். Unless two persons who have surplus the demand for the goods possessed by each other, barter could not materialize. What they are saying, if the two person is not having the surplus stock and moreover if they do not have the product which they need, then barter system could not follow. For instance,
A is having surplus of groundnut and B is possessing rice in surplus. In case A should be in need of rice possessed by B, as the latter should desperately need groundnut as possessed by A. They are saying that A is having surplus of groundnut. Groundnutனா அது வேர்க்கடலை. ஓகேவா? A வந்து நிறைய வேர்க்கடலை வச்சுருக்காரு. B கிட்ட என்ன கேட்குறாரு? ரைஸ் இருக்கா சர்ப்ளஸா அப்படின்னு கேட்குறாரு. இது ரெண்டுமே ஏக்கு வந்து ரைஸ் தேவைப்படுறதா இருக்கணும், பிக்கு வந்து கிரவுண்ட்நட் தேவைப்படுறதா இருந்தால் மட்டும்தான் பார்ட்டர் சிஸ்டம் எக்ஸிஸ்ட் ஆகும். இஃப் த கோஇன்சிடென்ஸ் ஆஃப் ஒன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பார்ட்டர் கெனாட் டேக்ஸ் பிளேஸ். இப்போது ஏக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வேண்டாம், இப்போ ஏ வந்து ரைஸ் கேட்குறாரு, பட் ஆனால் பி கிட்ட வேறு எதனா ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அங்கே பார்ட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ண முடியாது. The next one is non-existence of common measure of value. அப்படின்னா என்னது? இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டுனா இவ்வளோ ரேட்டு, க்ராசரி ஐட்டம்ஸ்னால் இவ்வளோ ரேட்டு, அந்த மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் அப்படிலாம் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூலாம் கிடையாது. கோல்டுனா இவ்வளோ அதிகமான ரேட் இருக்கும், ஏன்னா மணியே கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, உனக்கிட்ட ரைஸ் இருக்குது, உங்ககிட்ட சில்வர் இருக்குன்னா அப்படியே அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. தேர் வில் நாட் பி எனி மெஷர் ஆஃப் வேல்யூ. Barter could not determine the value of commodities to be exchanged as they lacked commonly acceptable measures to evaluate each and every commodity. It was difficult to compare the value of all articles in the absence of acceptable medium of exchange. There is no medium of exchange. There was no invention of money, so they could not value the products. They could not measure the value of products. Next, lack of direct contact between buyer and consumer. They are saying here we want to meet the producer or the consumer directly, or else we could not do barter system. It was not possible for buyers and sellers to meet face to face in many contexts for exchanging the commodities for commodities. This hindered the process of barter in all practical sense. For example, one person will be in one country but another person will be in another country, but they are having surplus of the stocks which they need. ஏக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது, பட் ஆனால் அது பி கிட்ட இருக்குது, இன்னொரு கண்ட்ரியில் இருக்கார் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணால் மட்டும்தான் பார்ட்டர் சிஸ்டமே பண்ண முடியும் இல்லையா? ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட். நெக்ஸ்ட், லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ். சர்ப்ளஸ்னால் அது நிறைய ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் பார்ட்டர் சிஸ்டம்குள்ளேயே நம்ம வர முடியும். இப்போ நம்மக்கிட்டே வந்து 1 kg 2 kg தான் இருக்குது, ஆனால் நம்ம இன்னொருத்தர்கிட்ட நமக்கு தேவையான பொருளை வாங்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. Absence of surplus stocks was one of the impediment in barter system. If the buyers and sellers do not have surplus, then no barter was பாசிபிள். பையர்ஸோ செல்லர்ஸ் கிட்டேயுமே சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் இல்லை அப்படின்னாலே என்ன பண்ண முடியாது, பார்ட்டர் சிஸ்டமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட், இன்வென்ஷன் ஆஃப் மணி. பிஃபோர் தட் we will see what are the constraints. First one is lack of double coincidence of wants. Second one is non-existence of common measure of value. And the third one is lack of direct contact between the producer and the consumer. And the last one is lack of surplus stocks. These are the 4 constraints in barter system. Next, we are going to see about how nowadays we are doing business, how money has been invented. Invention of money. Money as a medium of exchange. Money play a vital role in the world nowadays because it is playing a medium of exchange. நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலே மணி இருந்தாலே என்ன பண்ணிடலாம், நம்ம போய் நமக்கு தேவையான பொருளை வாங்கிடலாம். so that only it is called as medium of exchange. By the invention of money as medium of exchange, there are other hindrances in smooth exchange of goods from place of production to the place of consumption, like place, time, risk, knowledge and finance. Nowadays they are saying if they want to buy cow, they have given an example here one person want to buy cow. Okay, so what they are giving? They are giving money to that person and they are buying
cow. So money is playing a vital role in as a medium of exchange. And moreover, they are saying even though money has been introduced, there are many problems such as time, risk, knowledge and finance. If producer is one place and if they want buy the products at another place, there will be many risk like this. Okay, time and knowledge also, and also finance. Next, now we are going to discuss about hindrances of commerce. It was an important 5 mark in this lesson. Hindrances is nothing but தடைகள். ஓகேவா, காமர்ஸில் என்னென்ன மாதிரிலாம் தடை நமக்கு இருக்கும் அப்படி நம்ம பார்க்க போகிறோம். Let us discuss one by one. Here they have given a flow chart that what will be the process. Okay, commerce means there will be a transportation, there will be a means of communication, there will be a warehousing, middleman, packages, insurance, publicity and also banking. These process will be engaged in trade. Okay, if we are doing trade means these process will be there. Transportation இல்லாமல் நம்ம ஒரு ப்ராடக்டை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போக முடியாது. மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் மீன்ஸ் என்னது, ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, பேசிக்கிறது. தென் ஆல்சோ வேர்ஹவுசிங் ஃபெசிலிட்டி. வேர்ஹவுசிங் இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ். இப்போது ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து இப்போது ஒருத்தர் 10 ப்ராடக்ட் கேட்டிருக்காருன்னா 10 மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கொடுக்க முடியாது. நம்ம ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடம் பேர் தான் வேர்ஹவுஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிடில் மேன். இப்போ ப்ரொடியூசர் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க, கன்சியூமர் பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் நிறைய புரோக்கர்ஸு, கமிஷன் ஏஜென்ட் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க பேர் தான் மிடில் மேன். நெக்ஸ்ட்டு பேக்கேஜஸ். ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படியே வந்து கொடுத்துட முடியாது இல்லையா, அதை வந்து பேக் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஒரு ப்ராடக்ட்டை வந்து பேக்கேஜ் பண்ணுறது ஒரு சிஸ்டம். நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ். இஃப் தே ஆர் மெயின்டைனிங் ஒன் பிஸ்னஸ் that should be insured by the insurance company. இப்போ எதனா லாஸ் வந்துருச்சு, திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சு, திடீர்னு ஃப்ளட் வந்துருச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எதனா லாஸ் வந்தால் என்ன பண்ணலாம், அவங்க இன்சூரன்ஸ் மூலயமா கிளைம் பண்ணிக்கலாம். The next one is publicity. Advertisement. Publicity is nothing but advertisement. By advertisement only nowadays we are knowing how many products are there now. And also banking. Banking helps in giving finance to the people. If the business people is not having enough money, the bank will facilitate loan to them, and moreover they will get many opportunities from the banking system. And these are the flowchart of trade. Okay, if a person is doing a business, all these things will be involved in that. And now let us discuss about hindrances of commerce. Hindrances na ennadu, தடைகள். Production of goods and services for the satisfaction of human wants is the main objective of an industry. ஒரு பொருளை தயாரித்து அந்த ப்ராடக்டை கொண்டு போய் ஒரு கன்சியூமர் கிட்ட சேர்க்கறது தான் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியோட மெயின் ஆப்ஜெக்டிவாகவே இருக்கும், அவங்களோட சர்வீஸாகவும் இருக்கும். காமர்ஸ் சேவ்ஸ் அஸ் அ வேல்யூபிள் லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். காமர்ஸாக என்ன பண்ணுது, காமர்ஸ் இஸ் பிளேயிங் அ வைட்டல் ரோல் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். ப்ரொடியூசர் எங்கே இருந்தாலும் கன்சியூமருக்கு தேவையான இடத்துக்கு ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்து சேர்க்கறது என்னது, காமர்ஸ். It renders a variety of services to ensure that the passage of goods and services between two is completed without any let or hindrances. They are saying they will be providing many services to the passage of goods and services between two. That means a person who are producing and the person who are consuming the goods. Then also they are given the definition of commerce. Accordingly, commerce may be defined as the organized system for the exchange of goods and service between members of industrial world. Commerce is nothing but exchange of goods and commodities. ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், காமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இண்டஸ்ட்ரியல் வேர்ல்ட், த்ரூ அவுட் த வேர்ல்ட் they are playing a vital role like exchange of goods and services. It comprises all of the form of trade, wholesale, retail, import, export and entrepreneurial services which aid the
assist the trading such as banking, transport, warehousing, insurance and advertising. What are the things are there in trade? Tradeல என்னென்னலாம் இருக்குது? ஓகே, ஹோல்சேல்னா மொத்த வியாபாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராடக்டாக வாங்காமல் மொத்தமாக வாங்கி வச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்க தான் ஹோல்சேலர். ஒருத்தர்கிட்டேருந்து மொத்தமாக வாங்கி அவங்க சப்ளை பண்ணுறவங்க பேர் என்னது? ஹோல்சேலர். ரீட்டெய்லர்னா who is getting small quantity. ஹோல்சேலர்கிட்டேருந்து இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் வாங்குவாங்க இல்லையா? அவங்க பேர் தான் ரீட்டெய்லர். கொஞ்சமாக ஹோல்சேலர்கிட்டேருந்து கொஞ்சமான ப்ராடக்ட் வாங்கி கன்சியூமருக்கு கன்சியூம் பண்ணுவாங்க. இம்போர்ட் இஸ் நத்திங் பட் இறக்குமதி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து அடுத்த நாட்டில் இருக்குது, அடுத்த கண்ட்ரியில் இருக்குன்னா என்ன பண்ணலாம், நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்னா நம்மக்கிட்ட இருக்க சர்ப்ளஸ் ப்ராடக்டை அடுத்த கண்ட்ரி தேவையான கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அண்ட் என்டர்பிரினல் சர்வீசஸ் மீன்ஸ் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம். which aided and assist the trading activities such as banking, transport, warehousing, insurance and advertisement. Already I have explained about these. The next one is elimination of hindrances of business. How to eliminate? இப்போ ஒரு தடை இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது அப்படின்னு, how to eliminate the hindrances. There are hindrances like place. If the hindrances of place means it can be removed by transportation. If hindrances of contact, it can be removed by communication. If hindrances of time, it can be removed by warehousing. Hindrances of risk, insurance. Hindrances of finance, banking and finance. Hindrances of information, that is by advertisement. They are saying that hindrances of பிளேஸ்னா என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படின்னா தட் கேன் பி ரிமூவ்ட் பை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஈஸியாக கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸை கொண்டு போயிடலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் hindrances ஆஃப் கான்டாக்ட்னா என்னது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது தான். ஓகே, இப்போ கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா தட் கேன் பி ஆல்சோ ரிமூவ். நெக்ஸ்ட் hindrances ஆஃப் டைமுக்கு வேர்ஹவுசிங் என்ன, இப்போது ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், கம்மியான குவான்டிட்டி மட்டும் இருக்குன்னா நம்ம தேவையானப்போ எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. அதே நிறைய ப்ராடக்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம், தயாரித்து சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், நம்மளால் அந்த ப்ராடக்டை உடனே கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் hindrances ஆஃப் ரிஸ்க்னா என்னது, இப்போ திடீர்னு தீ பிடிச்சிருச்சு, திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா எப்படி நம்ம அதிலேருந்து மீண்டு வர முடியும், ஒன்லி பை இன்சூரன்ஸ் கம்பெனி. Next one is hindrances of finance that can be removed by banking and finance. இப்போ நமக்கு பணம் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி அதுலேருந்து வெளியில் வர முடியும், with the help of bank and finance. And the next one is hindrances of information. நமக்கு ஒரு ப்ராடக்டை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ப்ராடக்டை பண்ணோனாலே எல்லாருக்குமே ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சிடும். These are the hindrances and that can be removed by these facilities. Business consists of all industries and commerce. Business means everything, all the industry and commerce will be there in business. It serves to remove several hindrances and solve many problems while facilitating the production and distribution of goods. The various hindrances removed by business are as follows. Hindrances of business, there are 10 types of hindrances are there. They are hindrances of person, hindrances of place, hindrances of time, hindrances of risk of deterioration in liquidity, hindrances of risk of loss, hindrances of knowledge, hindrances of exchange, hindrances of finance, hindrances of developing the exact product, and at last hindrances of both selection and delivery at doorsteps. The first one is hindrances of person. Okay, it is nothing but many manufacturer will not be know the face of the consumer இல்லையா. நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் யார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க எப்படி ப்ராடக்டை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன், hindrances of person. Manufacturer do not know the place and face of the consumer. It is a retail who
know the taste, preference and the location of the consumer. The chain of the middleman consisting of wholesaler, agent and retailer establish the link between the producer and the consumer. They are saying many of the manufacturer will not know the taste and preference of the consumer, and also they will not know the face of the consumer also, where the products are needed, but the retailer will be knowing the face of the consumer, and moreover they will be knowing the taste and preference of the consumer. Why? Because they are directly dealing with the consumer. So this chain of middleman will helps the manufacturer to sell the products to the ultimate consumer. The next one is hindrances of place. It is nothing but the production will be takes place in one place. Okay, production takes place in one center and the consumer are spread throughout the world. Okay, for example, I am a manufacturer, I am producing my products in Delhi, but I want to sell the products throughout the world. How I can sell the product? Only by the ways of transportation like rail, air, sea and land transport. Like with the help of the transportation, these hindrances of place can be removed. Next one is hindrances of time. How hindrance of time can be removed? Only by the ways of warehousing, by storage facility. Consumer wants products whenever have money, time and willingness to buy. Goods are produced in anticipation of such demands. They are stored in warehouse in different regional centers so that they can be distributed at the right time to the consumer. For example, it is a rainy season. Okay, now it is a rainy season, but many people will be going to office, schools and colleges. They are needed of umbrellas and raincoats. Okay, now if the producer is producing, they are having only 100 stocks, but the consumer are needed of 1000 stocks. If they are not having that surplus stock, they can't fulfill the consumers. Okay, so what they have to do? Before that rainy season itself, they should have a sufficient stock. முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க நிறைய ரெயின் கோட்ஸு, அம்பர்லாஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா தான் ரெய்னி சீசன் அப்போ கரெக்டாக அவங்களால என்ன பண்ண முடியும்? கன்சியூமரோட சாட்டிஸ்ஃபிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் hindrances of time. The next one is hindrances of risk of deterioration in quality. ஓகே, குவாலிட்டியில் எதனா ப்ராப்ளம் இருக்கா? டிட்டோரியேஷன்னா என்னது? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வேர் ஹவுஸில் சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். டியூ டு ரேட், இன்செக்ட்ஸ் எதனா கடிச்சு அந்த ப்ராடக்ட் வீணாகாமல் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ப்ராப்பர் பேக்கிங் அண்ட் மாடர்ன் ஏர் கண்டிஷனைட் ஸ்டோரேஜ் ஹவுஸ் ensure that there is no deterioration in quality of product. ப்ராப்பர் பேக்கேஜ் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்டை கரெக்டான இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் ப்ராடக்ட்டுக்கு எந்த டிட்டோரியேஷனும் ஏற்படாமல் இருக்கும். ஹவு இட் கேன் பி டூ? கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அகெயின்ஸ்ட் இன்செக்ட்ஸ், ரேக்ஸ் அண்ட் எவாப்ரேஷன். இந்த மாதிரி கூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா இன்செக்ட்ஸு, ரேக்ஸ் கிட்டேருந்துலாம் வந்து அந்த மாதிரி ப்ராப்பர் பேக்கேஜ் பண்ணி ப்ராப்பர் ஏர் கண்டிஷனரைஸ்டு வேர் ஹவுஸ் லைக் தட் அது மாதிரி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே குவாலிட்டியில் எதுவுமே டிட்டோரியேஷன் இல்லாமல் இருக்கும். The next one is hindrances of risk of loss. As I told, due to flood or due to fire. ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் வேர் ஹவுஸ் வச்சுருக்கோம், இல்லை ஒரு கம்பெனிலேயோ மேனுஃபேக்சரிங் பிளேஸ்லேயோ திடீர்னு தீ பிடிச்சிருச்சோ, இல்லை திடீர்னு வெள்ளம், ஃப்ளட் மீன்ஸ் என்னது, வெள்ளம் வந்துருச்சுனாலோ அந்த ப்ராடக்ட்டுக்கோ இல்லை அந்த கம்பெனியில் எதனா ஆகிடுச்சுன்னா அவங்க எப்படி அதை இது பண்ண முடியும்? ஒன்லி த்ரூ இன்சூரன்ஸ் கம்பெனி. Fire, theft, flood and accidents may bring huge loss to the business. Insurance company serve to the cover of risk of loss. If anything happens due to fire na அது தீப்பிடிக்கிறது, theft na திருடு போயிடுறது, flood means வெள்ளம், and also you all know accident means due to any problem. Okay, இதை மாதிரி எதனாலலாம் huge loss ஒரு கம்பெனிக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? Due to if they have insured their company, they can come over from that loss. And the next one is hindrance of knowledge. நாலேஜ்னால் என்னது? நமக்கு போதுமான அளவு அந்த ப்ராடக்டை பற்றின நாலேஜ் நமக்கு இல்லை அப்படின்னா ஒன்லி த வே ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் they can come over this hindrance.
Advertising and communication help in announcing a new products and there to use to the people due to advertisements and also communication. அவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறது மூலயமா சில பேர் பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட்ஸ் மூலயமா, அதாவது நோட்டீஸ், பிட் நோட்டீஸ் அந்த மாதிரிலாம் அடித்து கூட ஒரு ப்ராடக்ட்டை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதை ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும், டிவி அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், ஆர்எல்ஸ் த்ரூ டு கம்யூனிகேஷன் ஆல்சோ. ஒரு சில இடத்துல நம்ம போயிட்டு வரும்போது இந்த ப்ராடக்ட் விற்கிறோம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு வந்து டேரெக்டாகவே கம்யூனிகேட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி with the help of these only we can come over through hindrances of knowledge. The next one is hindrances of exchange. Okay, money as a medium of exchange. Money functions as a medium of exchange, the buying and selling of any product or services by the payment of right price. அந்த டைமில் ரைட் ப்ரைஸ் கரெக்டான டைமில் நமக்கு மணி இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால் ப்ராடக்ட்டை வாங்க முடியாது. ஸோ மணி இஸ் பிளேயிங் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். Hindrances of finance. As I told already, hindrances of finance can be removed only by banking and finance. பேங்க்கால் மட்டும்தான் நமக்கு வேணுன்ற பணத்தையும் கொடுக்கவும் முடியும். நமக்கு தேவையான ஒரு ப்ராப்ளமில் இருக்கும் அப்படின்னாலும் பேங்க் will help a business people. Producers and traders may not have the required funds at the time of their need. As I told, இப்போ வந்து ஒரு 1000 ரெயின் கோட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், பட் ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா மணி வந்து கம்மியாக இருக்குது, அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னா, பட் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் ஒரு 6 மந்த்துக்குள்ளே இது ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே சேல் ஆகிடும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு 6 மந்த் கழித்து நான் அந்த அமௌண்ட்டை கட்டுற மாதிரி பேங்க் கிட்ட போயிட்டு லோன் வாங்கி அந்த ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் in transfer of funds to enable the functioning of business smoothly. Bank and other financial institution, banking and other financial institutions means நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுக்காகனா நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்காக. And hindrances of developing the exact product. ஓகே, எக்ஸாக்ட் ப்ராடக்ட் மீன்ஸ் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்க போகிறேன், அது பக்காவாக இருக்கணும், அந்த ப்ராடக்ட் வந்து கன்சியூமர் எல்லாருக்குமே ரீச் ஆகிருக்கணும், அவங்க எல்லாருக்குமே அதை பிடிச்சிருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், முதல்ல ஐடியாஸ் கிடைக்கும் நமக்கு இல்லையா. முதல்ல வந்து எப்படியெல்லாம் இந்த ப்ராடக்டை வந்து நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்னு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்ளைடு ரிசர்ச். ஓகேவா, அதுக்காக நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், இந்த மாதிரியெல்லாம் எந்த மாதிரி நம்ம பண்ணாக்கா நம்மளால் இந்த ப்ராடக்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட். ஓகே, அந்த வச்சுருக்க ஐடியாஸோட அந்த ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு டெவலப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரீஃபைன் த ஐடியாஸ். அந்த டெவலப்மெண்ட் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் அந்த ஐடியாஸை மாடுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேசிக் ரிசர்ச், அதுக்கப்புறம் ஒரு ரிசர்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்னோவேஷன். இன்னோவேஷன் என்னது, நியூ திங்ஸ், நியூவாக கண்டுபிடிக்கிறது பேர் தான் இன்னோவேஷன். நெக்ஸ்ட் ஸ்கேலிங் அப், அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸில் நம்ம இன்வால்வ் ஆகுவோம். Research and development helps in developing the exact product or services which can satisfy the specific wants of the consumer and thus improve the standard of living of the people. Research and development, ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் சேர்த்துக்கலாம், எந்தெந்த மாதிரிலாம் கன்சியூமருக்கு பிடிக்கும், எந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சால் கன்சியூமர் நம்ம அதை விரும்பி அதை வாங்குவாங்க அப்படின்னு நம்ம முதல்ல ரிசர்ச் பண்ணி அதை டெவலப் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கன்சியூமருக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கரெக்டாக சேர்க்க முடியும். டியூ டு திஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள் வில் பி ஆல்சோ இம்ப்ரூவ்ட். ஹவு, இப்போ வந்து இந்த ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து வெளிநாட்டில் தான் கிடைக்கும்னு நினைப்போம், அதே நம்மளே நம்ம நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணி சீப்பஸ்ட் காஸ்ட்டில் கன்சியூமர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். Next, hindrances of both selection and delivery at doorsteps. Okay, nowadays nowadays we are studying only through online and everything. Okay, due to the crisis, but e-commerce. Okay, e-commerce means electronic commerce. Nowadays many of people are buying the product only through Flipkart, Amazon, Ola, like this. Okay, hindrances of both selection and delivery at doorsteps. Nowadays many of the people are buying only through e-commerce, that means electronic commerce. Okay, electronic commerce means through website, through placing online orders and also making and receiving the products at their doorstep itself. வீட்டுக்கே பொருள் வர அளவுக்கு வந்து இப்போ நம்மளோட காமர்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, ஒன்லி த்ரூ ஆன்லைன் பேமெண்ட்ஸ். ஓகேவா, இ காமர்ஸ் மூலயமா லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எக்ஸெட்ரா.
E-commerce enables a consumer to select the product in the website, place online orders and make payment after receiving the product at the doorstep. வீட்டில் இருந்தே நமக்கு மொபைல் மூலியமாவோ கம்ப்யூட்டர் மூலியமாவோ என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் வேணுன்ற ப்ராடக்டை செலக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறோம். அவங்க நமக்கு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு டோர் ஸ்டெப்லேயே நம்ம வீட்டுக்கே நம்ம ப்ராடக்ட் வந்து வாங்கிடுறோம். So these are the 10 hindrances of commerce, and first lesson is completed for you all, and we will see the next lesson in the next class. Thank you.